பாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குலமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்கள், உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நமது ஆண்டவரின் ஆலயம் செல்வோம், வாசல் நமக்காக திறந்துள்ளதே. அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள், வாழ்வோர் பேரு பெற்றோர், அதில் வாழ்வோர் பேரு பெற்றோர். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். Praise the Lord. Praise the Lord. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனி அன்பு பக்தர்களே, இந்த பெருவிழா நாளிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். 13 வார நவநாள்
கொண்டாடி இன்று இந்த பெருவிழாவை எடுக்க நம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த பெருவிழாவை தலைமையேற்று நடத்துவதற்கு தருமபுரி மறைமாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது திருத்தலத்தின் சார்பாகவும் அமலாசிரமத்தின் சார்பாகவும் மறை மாநிலத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற அருட் தந்தையர்கள் அருட் கன்னியர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த தெய்வீக திருப்பலி நன்றியின் பலி. கோடி அற்புதர் புனித அந்தோனியார் எவ்வாறு இறைவனை முழுமையாக தன் வசப்படுத்தி அவரிடம் இருக்கின்ற அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று நமக்கு வழங்குகிறாரோ அதே போன்று அந்த புண்ணிய வாழ்வில் நமக்கும் பங்குண்டு என்பதையும் நிரூபிக்கிறார். உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல் நீங்களும் தூயவராயிருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அந்த புனிதர் அவ்வாறு தூயவராய் வாழ்ந்ததால் தான் கோடி அற்புதராக திகழ்கிறார். இந்த பெருவிழாவும் அதன் நன்றின் பலியாகவும் அமைகிறது. இந்த திருப்பலியிலே இந்த திருவிழாவிலே தெய்வீக பள்ளியிலே பங்கெடுக்க நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் அனுகூலமாக்க வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மனமுருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியில் தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையைத் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே வணங்குவோமே, அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வணக்கோக்கு அமைதி உண்டாகுக. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே,
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏழையில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். மேலும் செல்வன் மதுரை முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைத்திருவசனங்கள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையுன் தேவதாறுகள் என்றும், தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த வல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து. தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கிறார். நம்படியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காணச் செய்கிறார். மண்ணினின்று விண்ணுயர்ந்த பேரன்பிலார் கொள்வார். மண்ணினின்று விண்ணுயர்ந்த பேரன்பிலார் கொள்வார். வயல்வெளி மலரெனவே என்னாலும் மலரச் செய்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன்.
அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Alleluia, 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 alleluia. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அலகு 10 இறைவாக்கியங்கள் 1 - 9 வரையிலும். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஹலோ 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 செக் ஹலோ. Praise the Lord. Hallelujah. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த கோடி அற்புதருடைய பக்தர்களே, இந்த திருத்தலத்தின் அதிபர் அருட்தந்தை அந்தோணிதாசுடைய அனுமதியோடு தர்மபுரி மறை மாவட்டத்தில் நாம் பண்ணுறது மாதிரி 4-5 கேள்விகள், எளிய பரிசுகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் கத்தவோ கூவவோ கூடாது. 2 மைக் இருக்குது. இந்த 2 சகோதரர்கள் மைக் வச்சுக்கிறாங்க. கை தூக்கி மைக்கில் மட்டும் சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் கத்த வேண்டாம், மைக்கில் மட்டும் சொல்லுங்கள். முதல் சில கேள்விகள் எளிதாக இருக்கும், போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல் கேள்வி, புனித அந்தோணியார் கப்புச்சின் சபையை சார்ந்த, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர். முன்பு எந்த சபையில் இருந்தார்? முதலில் எந்த சபையில் இருந்தார்? அகஸ்டினர் சபையில் இருந்தார். அகஸ்டினர் சபையில். அடுத்த கேள்வி, புனித அந்தோணியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பவர் என்று புகழ் பெற்றவர். இந்த காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பவர் என்ற அந்த புகழுக்கு பின்னணியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அவர் வாழ்க்கையில். அந்த நிகழ்ச்சி என்ன? அவர் ஒரு ஆன்மீக புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை திருடி சென்றவன் அவருடைய வேண்டுதனால் திரும்பி அவனே வந்து அவருக்கு கொடுத்தார். சரியான விடை. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். மத்தேயு 9:13. Praise the Lord. அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமானது. புனித அந்தோணியார் சாதாரண புனிதர் மட்டுமல்ல, ஒரு மறை வல்லுனர். ஒரு மறை வல்லுனர். ஒரு மறை வல்லுனர். மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச். அபிலா திரேசமா மாதிரி, குழந்தை இயேசுவின் திரேசமா மாதிரி மறை வல்லுனர். அவர் மறை வல்லுனராக எந்த திருத்தந்தை எந்த ஆண்டு அறிவித்தார்? அவரை மறை வல்லுனராக எந்த திருத்தந்தை எந்த ஆண்டு அறிவித்தார்? அங்க கொடுங்க, முன்னாடி வாமா, இப்படி வாமா. 1248ஆம் ஆண்டு. இல்ல இல்ல, 20ஆம் நூற்றாண்டில் தான் அறிவிக்கப்பட்டார். 20ஆம் நூற்றாண்டில். ஆயிரத்தி 995. இல்லை இல்லை, கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. 1994. தவறு. சொல்லுமா. அங்க ஒருத்தர் இருக்கார மைக்கோட, இல்லையா பின்னால? 1213. தவறு. 1248. 1232. தவறு. நான் சொல்லிடுறேன். 1946 12ஆம் பத்திநாதர். 12ஆம் பத்திநாதர் 1946. ஓகே. அடுத்தபடியாக சிம்பிள் கேள்வி, ஜாமனதான் பரிசு. சிம்பிள் கேள்வி. நாம் பொது காலத்தை தொடங்கி இருக்கிறோம். பொது காலத்தில் எத்தனாவது வாரத்தில் இருக்கிறோம்? பொது காலத்தில் கத்தாத கத்தாத பைக்ல சொல்லு. 6வது வாரம். தவறு. 10வது வாரம். 10வது வாரம் சரியான விடை. எங்க போயிட்ட நீ? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி.
தூய ஆவி பற்றி முந்தா நேற்று தூய ஆவி விழா கொண்டாடினோம். நம்ம ஏற்கனவே தூய ஆவியை திருமுழுக்கில் பெற்றுவிட்டோம். மீண்டும் ஏன் தூய ஆவியை உறுதி பூஸ்தலில் பெற வேண்டும்? திருமுழுக்கில் அரைகுறையாக பெற்றோமா? ஏன் 2 முறை வாங்கணும்? எதற்காக உறுதி பூஸ்தல் வாங்க வேண்டும்? திருமுழுக்கு குழந்தை பருவத்தில் பெறுகிறோம். ஆதலால் நாம் நற்கருணை உண்ட பின் ஆவியானவரின் திடமான மனதையும் திடமான உள்ளத்தையும் நாம் அடைய இந்த உறுதி புஸ்தலை நாம் அடைகிறோம். 40 மார்க் கொடுக்கலாம், 100 மார்க் கொடுக்க முடியாது. 100 மார்க் கொடுக்க முடியாது. வேற யாராவது? குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஞான பெற்றோர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்காக வாங்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு அவரோட அருளை நம்ம பெறுற காலம் அந்த உறுதி பூசல். அதேதான் அவங்களும் சொன்னாங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன். கடைசி வாய்ப்பு நேரம் ஆகுது. 13வது வாரத்தில் 13 வயதில் கொடுத்ததனால் நாமும் அது மாதிரி 13 வயதில். சரி, போதும். திருமுழுக்கில் தூயாவை பெறும்போது பிறப்பு நிலை பாவம், ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம். இறைவனின் மகனாக பிறக்கின்றோம். உறுதி பூஸ்தலில் தூயாவியாருடைய கொடைகள், வரங்கள், கனிகள் இவை அனைத்தையும் உறுதி பூஸ்தல் பெறுகும். இதுதான் விடை. கை தட்ட மாட்டீங்களா? அதுதான் சரி. அதனால தான் உறுதி பூஸ்தல் மிக அந்த வரங்கள் கொடைகள் என்னன்னு மறைவுரையில் சொல். கடைசி கேள்வி, சிம்பிளான கேள்வி. கடைசி கேள்வி, ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தால் அன்றி இறையரசில் நுழைய முடியாது. யாரிடம் சொன்னது? ஒருவன் நீரினாலும் ஆவினாலும் பிறந்தால் அன்றி இறையரசில் நுழைய முடியாது. யாரிடம் சொன்னது? சீக்கிரம். பவுல் யோவானிடம் சொன்னது. இல்லை, யோவான் இல்லை, நான் தவறு. மைக்ல பேசுங்க. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட கேட்டார். சரியான விடை. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொன்னது. இதை கொடுத்துரு தம்பி, போதும். இதை கொடுத்துரு அவருக்கு. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இன்றைய மறையுரை தலைப்பு பதுவை அந்தோணியாருடைய ரகசியம். பதுவை அந்தோணியாருடைய ரகசியம். என்ன ரகசியம்? எப்படி அவர் இவ்வளோ மக்களை ஈர்க்கிறார். எங்கு பார்த்தாலும் பதுவை அந்தோணியார் கோயில்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இயேசுவின் திருவிழா விழா, மக்களே வாருங்கள்னா அதில் பாதி கூட்டம் கூட வரமாட்டாங்க. ஆனால் அந்தோணியார் என்றால் அலைமோதுகின்ற கூட்டம். அந்தோணியார் உடைய செல்வாக்குக்கு என்ன ரகசியம்? என்ன ரகசியம் என்றால், திருமுழுக்கு உறுதி பூஸ்தல்ல நாம் பல கொடைகளை, வரங்களை பெறுகிறோம், அருளை பெறுகிறோம். ஆனால் நம்மிலே அந்த வரங்கள், கொடைகள் எல்லாமே உறங்கி கிடக்கின்றன. நம்மில் அது உயிரோட்டம் இல்லாமல் இருக்கின்றன. அந்தோணியார் பொறுத்தவரை இந்த வரங்கள், கொடைகள், கனிகள் மிக மிக உற்சாகமாக வெளியிடப்பட்டன, செயலாற்றல் பெற்றன. நான் அந்த வரங்கள் என்னன்னு நீங்க உறுதி பூஸ்தல் விழாவுக்கு போயிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. முதல்ல ஏசாயா 11:2
ஏசாயா ஆகமம் 11:2. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருள். யாரா சொல்லுங்க மனப்பாடமா? யாராவது மனப்பாடமா தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இதெல்லாம் தூய ஆவியாருடைய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டன நாம் உறுதி பூசல் பெற்ற போது. ஆனால் நம்மில் செயலற்ற விதத்தில் இருக்கின்றன. இரண்டாவது கொடைகள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10. தூயாவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கின்றார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார். தூயாவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல வகை பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகின்றார். இவ்வளவும் நமக்கு கிடைக்குது. ஆனா உறுதி பூசல் சடங்கப்ப பராக்கினாலோ இல்லை சரியா தெளிவாக நமக்கு சொல்லப்படாது, மறைக்கல்வி கொடுக்கப்படாதாலோ நமக்கு உணரவில்லை. இவ்வளவும் நாம் பெற்றுக்கொண்டோம், இவ்வளவே நாம் பெற்றுக்கொண்டோம். அதுக்கு மேல கனிகள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22, 23. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னெறி, இதெல்லாம் தாராளத்தன்மை, இதெல்லாம் கனிகள். இவ்வளவையும் நாம் பெறுகிறோம் உறுதி பூஸ்தல். அந்தோனியார் போன்ற புனிதர்களில் இவை அனைத்தும் செயலாக்கம் பெற்றன. எப்படி செயலாக்கம் பெற்றன என்பதுதான் கேள்வி. நமக்கு தெரியும், முதல்ல அவர் அகஸ்தினார் சபையில சேர்ந்து மறைசாட்சியாக மரிக்க போனார். ஆனால் நோயில விழுந்ததுனால திரும்பி வந்துட்டார். பதுவை நகருக்கு வந்து பிரான்சிஸ்கன் சபையில சேர்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி உங்களுக்கு தெரியும். சமையல் அறையில கோப்பைகளையும் டம்ளர்களையும் கழுவது, எல்லா பாத்திரங்களை கழுவது, சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவது தான் அவருடைய பணி. அவர் முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பாத்திரங்கள கோப்பைகளெல்லாம் கழுவும்போது இறை வார்த்தையை தியானித்து கொண்டே இருப்பார். அவர் சிறந்த அறிவாளி, நல்ல மனப்பாட சக்தி, அதையெல்லாம் தியானித்து கொண்டே இருப்பார். அதனால்தான் ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அந்த ஊர் பக்கத்தில் ஒரு குரு பட்டம் நிகழ்ந்தது. அந்த குரு பட்டத்தில் மறையுரை ஆற்ற வேண்டியவர் வரவில்லை. கடைசி நேரத்தில் யாரை கேட்கலான்னு யாரோ சொன்னாங்க, அந்தோனியாரை கேட்போம். அவர் கொடுத்த மறையுரை அனைவரையும் மலைக்க வைத்தது. எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம், எங்கிருந்து இவருக்கு இந்த அறிவு, எங்கிருந்து இவருக்கு இவர் சொல்லாற்றல்? பயங்கரமா பேசினார். 30,000 பேருக்கு மைக்கெல்லாம் பேசினார். அவ்வளோ பேரையும் கவர்ந்தார். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் கிடைத்தது. அத்தோடு புதுமை செய்யும் ஆற்றல். உங்களுக்கு நான் புதுமையெல்லாம் சொல்ல போதில்லை, பல புதுமைகளை செய்யக்கூட ஆற்றலும் அந்த தூயாவி அவர் மேல் பொழிந்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறவர்கள் தூயாவியாருடைய வரங்கள், கொடைகள், கனிகளை தட்டி எழுப்ப வேண்டும். முதல் வாசகத்தில் பாருங்க, தூயாவி வருவார், ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை எல்லாம் கொடுக்க நமக்கு அழைப்பு எடுப்பார். நற்செய்தியில இயேசு இருவராக 72 பேரை அனுப்புகிறார் நற்செய்தி அறிவிக்க. உங்களுக்கு நினைவு இருக்குதா தெரியல, எண்ணிக்கை ஆகமத்திலே பழைய ஏற்பாடுல மோசே
அவருக்கு நிறைய வேலை, நிறைய பணி, ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தார். ஆக பலருக்கு பணி செய்ய ஆண்டவர் என்ன சொன்னார்? 70 பேரை கூட்டி வா, உனது ஆவியிலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொடு, அந்த 70 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆவியை கொடு, அவர்களும் இறைவாக்கு உரைக்கட்டும், அவர்களும் உன்னை போல பணி செய்யட்டும் என்று கொடுத்தார். அதே மாதிரிதான் இயேசு தமது பணியை 72 பேரோடு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் போங்க, என் பெயரால் போங்க, நற்செய்தி அறிவியுங்க, பணப்பையோ மிதியடையோ வேண்டாம். அப்படின்னா என்ன? உலகத்திலே மூழ்கி விடாதீர்கள், உலக ஆசாபாசத்திலே மூழ்கி விடாதீர்கள், நற்செய்திக்காக ஆண்டவருக்காக வாழ வேண்டும். உலகத்திலே மூழ்கிவிட்டால் கடவுளுடைய எண்ணமே உங்களுக்கு வராது. ஆகவே மிதியடியோ பணப்பையோ வேண்டாம், வேண்டாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அமைதி உண்டாகுக என்று நற்செய்தி அறிவியுங்கள். இரண்டாவது, நற்செய்திக்கு அறிவிக்கும் போது இயேசு முதல்ல என்ன சொன்னார்? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையோ மிகு வேலையா. சில பேர் என்ன நினைக்கிறாங்க? வேலையாட்கள்னா குருக்கள் கன்னியர்கள். இல்லை, நாம் அனைவருமே வேலையாட்கள், நாம் அனைவருமே நற்செய்தியாளர்கள், நாம் அனைவருமே நற்செய்தி பணியாளர்கள். குருக்கள் கன்னியர்கள் தான் வேலையாட்கள் அல்ல. அன்பானுகளே, இன்று பாருங்க, நமது தாய் திருநாட்டில் 140 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 140 கோடி. உலகத்திலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு நம் நாடு தான். 140 கோடி. அதில் எத்தனை பேர் கிறிஸ்துவர்கள்? 3% கூட இல்லை. 97% கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்ல. கத்தோலிக்கர்கள் 2% கீழ். இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவம் தழைக்கிறது. 20 நூற்றாண்டு. ஆனால் எத்தனை கிறிஸ்துவர்கள்? ஆகவே நாம் எல்லாரையும் போய் கிறிஸ்துவலா மாற்றணும்னு சொல்ல, எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறதோ ஞானஸ்தானம் வாங்குறதோ அது அவருடைய பிரச்சனை. நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்திக்காக வாழ வேண்டும். அந்தோனியார் நற்செய்தியை தலை சிறந்த போதகர், தலை சிறந்த போதகர், நற்செய்தியின் போதகர். நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரான்சிஸ்கு அசிசியார் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், முடிந்தால் வார்த்தைகளை பயன்படுத்த, தேவைப்பட்டால். நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்து. தேவைப்பட்டால் தான். அப்படின்னா என்ன? வாழ்க்கை மூலம், உங்கள் வாழ்க்கை நெறி மூலம் நற்செய்தி அறிவியுங்கள். உங்களை பார்த்து, உங்களுடைய ஒழுக்க நெறியை பார்த்து, உங்கள் ஜப வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களாக வந்து நானும் கிறிஸ்துவன் ஆக விரும்புகிறேன், நானும் உங்கள் கோயிலுக்கு வர விரும்புகிறேன், நானும் பைபிள் வாசிக்க விரும்புகிறேன், எனக்கு அந்தோனியார் படம் கொடுங்க, இயேசு கிறிஸ்து படம் கொடுங்க, மாதா படம் கொடுங்க என்று அவர்கள் வர வேண்டும். ஜபமாலை கொடுங்க என்று நம்மிடம் வர வேண்டும். அது போதும். மற்றதெல்லாம் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் தான் மற்றவருடைய மனதை மாற்றுவார். நாம் நற்செய்தியின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இம்முறையில் அந்தோனியார் தலை சிறந்த போதகர், தலை சிறந்த சாட்சி. கடைசியாக அன்பார்ந்தவர்களே, எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு தியானம் இல்லம் இருக்கு. அந்த தியான இல்லத்தில் நுழைவாயில்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, இயேசுவை அனுபவித்தவன் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. இயேசுவை அனுபவித்தவன் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. நாம் இயேசுவை அறிவிக்கவில்லை என்றால் ஒருவேளை நாம் இன்னும் அவரை அனுபவிக்கவில்லை. ஓரளவு எல்லாரும் புனிதர்கள் மாதிரி அனுபவிக்க முடியாது. ஆனால் ஓரளவு இயேசுடைய அன்பு, இயேசுடைய பாதுகாப்பு, இயேசுடைய அருள் நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம், ஓரளவாயினும். ஆகவே இயேசுவை அனுபவித்தவர்கள் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே அந்தோனியாரிடம் ஜெபிப்போம்,
புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகர், தலைச்சிறந்த நற்செய்தி பணியாளர் நீர். எங்களுக்கும் உம்மை போல நற்செய்தி அறிவிக்க எங்களை கருவியாக பயன்படுத்தும். ஆமென் என்று சொல்வோம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தவனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தையே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கைகள் எடுக்கப்படும். வாலண்டியர்ஸ் உங்களை நோக்கி வருவார்கள். நீங்கள் யாரும் எழுந்திருக்க வேண்டாம். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உணராக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை இறைவா. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன்.
நலமாக்கி புதிதாக்க ஆழ்படுகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்படுகின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பதுவை நகர் அந்தோனியார் என்ற உம் புனிதரின் விழாவிலே உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக இவருக்கு நீ மாட்சி அளித்தது போல எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பதுவை நகர் அந்தோனியார் உடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். மேலும் அவரது படிப்பினையால் அதை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினார் அதை பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூத அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: மூலகிறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் மாட்சிமையால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு
உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்னும் நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், இப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற எங்கள் ஆயர் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திவ்ய நற்கருணை வழங்கப்பட இருக்கிறது. அருட்தந்தையர்கள் வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். யாரும் பீடத்திற்கு வர வேண்டாம். வாலண்டியர்ஸ் பேட்ஜ் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு குருக்களிடத்திலும் கூட சென்று அவர்கள் வழி நடத்த வேண்டும். நற்கருணை வழங்குவதற்கு அந்த வழிகள் இருக்கின்றன. ஆகவே அந்த வழிகளையும் விட்டு அமருமாறு அல்லது நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகளும் திவ்ய நற்கருணை வழங்க வரலாம். கத்தோலிக்கர்கள் மட்டும் தயவுசெய்து கவனியுங்கள். கத்தோலிக்க விசுவாசத்தில் உள்ளவர்கள் மட்டும் நற்கருணை பெறலாம். மற்றவர்கள் இருக்கும் இடத்திலேயே ஜெபித்து கொண்டிருங்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா உன் வரம் வேண்டுமே, தினமும் உனை பாடும் அருள் வேண்டுமே. மலர் போல மனம் வேண்டுமே, மெழுகாய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. எத்தனை எத்தனை அழகு, எத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு. இப்புவி மீது
மீது என்னை படைத்தார் அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தாய் எப்படி அந்த கனிவு. அப்படி உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமாவுள்ளது. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே. காலையில் கிழக்கு பூக்கிற கதிரில் தாய் வீரல் போல கோதிடும் காற்றில் தோட்டத்தின் பூவின் வாசத்தில் உந்தன் வாழையை பார்க்கும் போதெல்லாம் உந்தன் இலை கொண்டு மரங்கள் வந்து வந்து பூவில் நன்றி சொல்லி பறவை நானும் உன்னை பாடுவேன். தனியாக நதிகள் நானும் கூட தலையை தாழ்பறிந்து தொழுது நானும் உன்னை போற்றுவேன். எத்தனை அழகு எத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு. இப்புவி மீது என்னை படைத்தால் அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தால் எப்படி அந்த கனிவு. அப்பனே உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமாவுள்ளது. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே. மலர் போல மனம் வேண்டுமே, மெழுகாய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. தண்ணீரின் மீது கைகளை வைத்தாய், பூங்கடல் மீது பார்வையை வைத்தாய். ஆபத்தின் மரத்தை தோள்களில் வைத்தாய், எங்களுக்காக உன்னையே வைத்தாய். வெறுத்தாலும் அன்பு விழும்போது உண்மை, தப்பு செய்த பெண்ணை மன்னித்து நீ மாற்றினாய். நோய் என்றால் மருந்தாய், ஏழை என்றால் மந்தை போல தந்தை போல தேற்றினாய். எத்தனை அழகு எத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு. இப்புவி மீது என்னை படைத்தால் அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தால் எப்படி அந்த கனிவு. அப்படி உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமாவுள்ளது. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே. மலர் போல மனம் வேண்டுமே, மெழுகாய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. எத்தனை அழகு எத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு. இப்புவி மீது என்னை படைத்தாய் அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தால் எப்படி அந்த கனிவு.
அப்பனே உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமாய் உள்ளது. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே. மலர் போல மனம் வேண்டுமே, நீங்காய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மணி தகத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அடைந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற அற்புதமான நேரம். அந்தோனியாருக்கு காரணம் ஆண்டவர் அவர் கேட்கின்ற அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தருகிறார். ஆகவே அந்த நன்றி பெருவிழாவாக இன்று நாம் கொண்டாடி இருக்கின்றோம். பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், பல பங்குகளிலிருந்து, பல மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும், திரு யாத்திரிகர்களையும், நடைபாதையாக வந்திருக்கின்றவர்களையும், அனைத்து பக்தர்களையும் திருத்தலத்தின் சார்பாகவும் அமலாசிரமத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவினுடைய பெருமையை இன்று நமக்காக மறை மாவட்டத்திலிருந்து தருமபுரி மறை மாவட்டம் 4 மணி நேர பயணத்திலே 6 மணிக்கெல்லாம் அவர் கிளம்பி, நான் கேட்ட உடனே பிப்ரவரி மாதமே கேட்டேன். அப்போ ஐயரவர்களே வந்து இங்கே அந்தோனியார் திருவிழா கொண்டாடணும் போது இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றீங்கன்னு கேட்டார். ஏன்னா அவர் நிறைய வேலை எனக்கு தெரியும், பல பங்குகளுக்கு போகணும், பல நிர்வாகங்கள் இருக்கிறது. பேராசிரியராக பணியாற்றுகிறார். நம்முடைய ராயப்பர் குருத்துவ கல்லூரியில் அவர் பேராசிரியர் பணியாற்றி, இப்படி பல வேலைகள் இருக்கிறபடியால் முன்னாடியே கூப்பிட்டேன். உடனடியாக வரேன்னு சொல்லிட்டார். வந்து நமக்காக இந்த அருமையான ஒரு திருப்பலியை, ஜபத்தோடு கூடிய திருப்பலியும் மறைவுரையை மாற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்ற மேதுகா ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களை நமது பங்கின் சார்பாகவும், மறை மாநிலத்தின் சார்பாகவும், அமலாசிரமத்தின் சார்பாகவும், திருத்தலத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, அதோடு இங்கே வந்து திருப்பலி ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மறை மாநில ஆலோசகர் தந்தை அருள் திரு ஜேசுராஜ் அவர்களையும், பல இல்லங்களிலிருந்து வந்திருக்கின்ற சேந்தமங்கலத்திலிருந்து வந்திருக்கின்ற இல்ல தலைவர், பதூனிலிருந்து வந்திருக்கின்ற ஆரோக்கியதாஸ், ஆலம்பாக்கத்தில் வந்திருக்கிற பங்கு தந்தை சகாயம் மற்றும் ஜேசுவிட் இயேசு சபையை சார்ந்த அருள் தந்தை காப்ரியேல் மற்றும் கிளரேஷன் சபையிலிருந்து வந்திருக்கிற தந்தை மற்றும் நம்முடைய பெருகுமணி இல்லத்தில் வந்திருக்கின்ற இல்ல தலைவர் செல்வராஜ், அவரோடு பணியாற்றுகின்ற அருள் தந்தை முன்னாள் அதிபர் தந்தை அகஸ்டின், எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற மூத்த சகோதரர்கள் மரியதாஸ், அருள் தந்தை மரியதாஸ், அருள் தந்தை எஸ்.ஆர். வில்சன் அவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். ஆயரோடு வந்திருக்கின்ற செயலர் அவர்களையும் நன்றியோடும்
அவரோடு வந்திருக்கின்ற அவருடைய வாகன ஓட்டி சகோதரர் அவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடனே கொடியேற்று விழா இருக்கிறது. கொடியேற்று விழாவிற்கு முன்பாக நமது ஆயர் அவர்கள் இந்த மாதத்திலேயே அந்தோனியார் திருவிழா 13ஆம் தேதி தான், அதுக்கு அடுத்த நாளையே தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 71 அகவை அவர் அடியெடுத்து வைக்கின்றார். ஆகவே அவருக்காக நம்ம இந்த நேரத்திலே நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் சொல்லி அவருடைய உடல் நலத்திற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பலி முடிந்த உடனேயே நன்றி பலி இந்த நாளினுடைய நிகழ்வுகளை சொல்லுகின்றேன். அடுத்த திருப்பலி 4 மணிக்கு அல்ல 5:30 மணிக்கு அந்த பலியை மறைமாநில அதிபர் தந்தை ஏஜே மேத்யூ அவர்களுடைய தலைமையில் அனைத்து உபகாரிகளுக்கான நன்றி பலியும் கூட்டு திருப்பலியாக அருள் தந்தையர்களும் வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து திருத்தேர் பவனி நம்முடைய இங்கே மாம்பழச்சாலையிலிருந்து அருட்சகோதரிகள் ஹோலி கிராஸ் கான்வென்ட் மாம்பழச்சாலைக்கு அருட்தந்தை அருட்சகோதரியுடைய இல்லத்தில் சென்று அங்கே நற்கருணை ஆராதனையோடு அந்த திருப்பவனி தேர் பவனி முடிவடைய இருக்கிறது. ஆகவே அனைத்திலும் பங்கெடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு விடுகின்றோம். பொருத்தனை மெழுகுத்திரைகள் ஆங்காங்கே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே புனித அந்தோனியாருடைய சுரூபங்களும் வைக்க வசதிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்காங்கே சென்று நீங்கள் உங்களை பொருத்தனைகளை செலுத்தலாம். தீ விபத்து ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் நேரம் பொருத்தனையை வைத்து விட்டு நீங்கள் மெழுகுத்திரை நீங்களே அனைத்து பக்கத்தில் இருக்கின்ற வாலண்டியர்ஸ்ட்டை கொடுத்துடலாம். அதோடு இந்த திருத்தேர் பவனியிலும் நீங்கள் அந்த கொடி முத்தம் செய்வது சமயத்திலே அந்த கொடி முத்தம் செய்யாமல் வரிசை கிரமமாக நம்முடைய வாலண்டியர்ஸ் முன்னாடி போய் அந்த வழிகளை ஒழுங்கு செய்ய வேண்டுமாயும் அன்போடு கேட்டு விடுகின்றோம். மேலுமாக காலையிலும் நம்முடைய திருப்பலியிலே பாடற் குழுவினர்கள் நம்முடைய பங்கின் அமல அன்னை பங்கினுடைய பாடல் அருமையாக பாடி ஜெபித்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி. அதே நேரத்தில் இன்று வந்து இங்கே பல நாட்களாக தயாரிப்பு செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 மணி திருப்பலி பாடற் குழுவினர் அவர்களோடு இணைந்து மற்றவர்களும் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நமக்காக ஊடகத்தின் வழியாக மறைபணி செய்து கொண்டிருக்கின்ற திருவாளர் ஆனந்த் அவர்களுக்கு நமது நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அனைத்து உபகாரிகள் நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய நன்கொடை கவர்களிலும் நீங்கள் கொடுத்து இந்த திருவிழாவை சிறப்பாக உதவி செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகள். நம்முடைய வால்டர் பாய்ஸ், நம்முடைய சாக்ரிஸ்டியன், மற்ற பணியாளர்கள், நம்முடைய இல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. அதோடு இந்த திருப்பலியிலே இந்த திருப்பலி நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பாடற் குழுவினர்கள் மற்றும் ஒளி அமைப்பு செய்வதற்கு உதவியாக அதனுடைய தொழில்நுட்பத்தையும் சரியாக பார்த்து கொண்டு நம்முடைய உதவி அதிபர் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்ற திருப்பலி கருத்துக்கள், மற்ற நன்கொடைகள் வழங்குவது, மற்ற எல்லா நிர்வாக பொறுப்புகளையும் இல்லத்தின் சார்பாக பங்கின் சார்பாக வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஜேவியர் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்ற அனைத்து அருட்சகோதரர் பாவசிந்தன் கேட்குறாங்க, மந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அருட்சகோதரர்கள் இறையியல் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் டீக்கன்ஸும் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் நமது நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக நாம் அனைவருமாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்வோம். நம்முடைய உதவி செய்திருக்கின்ற எல்இடி அந்த டிவி போடுகின்ற, மற்றபடி நம்ம தேருக்காக உபயம் செய்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்து தொடர்ந்து உங்கள் தோழமையை நல்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது எழுந்து நின்று இறுதி ஜெபத்திற்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். பதுவை நகர் புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர்களுக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத் தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவே, தெய்வமே, நீர் இவ்வுலகில் வந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகம் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களை, இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவளின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நிலைத்து நிற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவரிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கோடி அற்புதரின் பரிந்துரையில் நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது தீர்த்தம் வந்தரிக்கப்படும். அனைவரும் வழிவிடுங்க. அருள் தந்தையர்கள் வந்து உங்களை ஆசி நீரால் ஆசீர்வதிப்பார்கள். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவார். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, எம்மில் எல்லாமே உமதாக்குவார். ஆவியே, தூய ஆவியே,
தினம் தீர்க்கும் அருளூற்றே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற தூயவரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவன் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் இந்த திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கோரி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்தது ஒன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இறுதி ஆசிற்கு முதல் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். பங்கின் இளைஞர்கள் ஆண்டோ மற்றும் குழுவினர்கள் நிறைய பணி செய்ததற்காக நன்றி சொல்லணும். காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர்கள், மின்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லணும். அன்றைக்கி கைத்தட்டும் எல்லாருக்கும். எல்லோருக்கும் உணவு உண்டு. திருப்பலி முடிந்து கொடியேற்று முடிந்த பிறகு மண்டபத்தில் உணவு உங்களுக்கு வழங்கப்படும். எல்லாருக்கும் உண்டு. ஆகவே வரிசை கிரமமாக போங்க, கூட்டமாக போங்க, எல்லாருக்குமே கிடைக்கும். ஆகவே உணவு வழங்குகிறவர்கள் திருவாளர் சரவணகுமார், ஏசுராஜ், பால்ராஜ் மற்றும் குழுவினர் அனைவருமாக இன்று நமக்கு உணவு வழங்குகிறார்கள். அவனுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. இவை அனைத்துமே நமக்காக கூட இருந்து பணியாற்றி நமக்கு எல்லா நிலைகளையும் உதவி செய்கின்ற நமது அமலாசிரம் இல்லத்தின் தலைவரையும் மற்றும் இந்த பங்கினுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்ம நன்றியும் வாழ்த்தி பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அருள் சேவியர் அவர்கள் இப்பொழுது அருளீக்கத்தினால் அருள் தந்தை பேரா ஆயர் அவர்கள் இப்பொழுது ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் புனித அந்தோனியார் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கொடியர்ச்சிப்பதற்கு முன்பாக நமது ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு அவருடைய பிறந்தநாள் கேக் வெட்டி நாம் மகிழ்ச்சியை கொண்டாடி வெளிப்படுத்துவோம். பாட்டு பாடுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear father. Happy birthday to you.
birthday to you. Happy birthday to you. ஆயிரம் பொன்னாடை போர்த்தி அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் நம்முடைய உதவி அதிபர் அவர்கள். அன்பார்ந்த அந்தோனியார் பக்தர்களே, அதிபர் தந்தை அந்தோனிதாஸ் அவர்களுக்கும் மற்ற கபுச்சன் சபை சார்ந்த அருட்தந்தையர்களுக்கும் என்னை அழைத்ததற்காக முதலில் நன்றி. அத்தோடு பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள், எதிர்பாராதது, அதற்கும் நன்றி. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்தேன். புனித அந்தோனியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்தோனியாருடைய பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. இப்பொழுது திருக்கொடியானது ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலான புனித அந்தோனியா திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதியும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனமாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் பாதுகாவலரான புனித கோடியற்பர் அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, கொடி ஏற்ற போக பவனி இருக்கிறது. உணவு புனிதரே, தூயரே, அந்தோனியாரே, உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி